சொந்தங்களுக்கு வணக்கம். மீண்டும் அனைவரை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. வெளிநாட்டில் இருக்கின்ற ஆண்களை இலகுவாக ஏமாற்றலாம் அப்படி என்று சொல்லி இப்போ வடபகுதியிலிருந்து நிறைய பெண்கள் குடும்பத்தோடு சேர்த்து கிளம்பி இருக்கிறாங்க. அப்படி நடந்த சம்பவம் ஒன்று தொடர்பாக தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். குறிப்பிட்ட ஆணொருவரிடமிருந்து நிறைய பணங்களை பெற்றுவிட்டு குறிப்பிட்ட பெண்மணி தன்னுடைய காதலனோடு ஓடி இருக்கிறாங்க. சம்பவம் என்ன அப்படின்றத முற்றுமுழுதாக பார்க்க போகிறோம். இது மாதிரி உங்களுக்கு நடந்திருக்கலாம், உங்களுக்கு தெரிஞ்சவர்களுக்கு நடந்திருக்கலாம், நண்பர்களுக்கு உறவினர்களுக்கு நடந்திருக்கலாம். அப்படி ஏதாவது விஷயம் இருந்தால் எனக்கு குரல் பதிவில் அனுப்புங்க. 0737 51 2510 இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் நிச்சயமாக அந்த விடயங்களை நான் பகிர்ந்து வர்றேன். அப்படின்றது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வேறு ஏதாவது நல்ல விஷயங்கள் அல்லது நீங்கள் பாதிக்கப்பட்ட விஷயங்கள் இது இன்னொருவருக்கு பிரயோசனமாக இருக்கும்னு நினைச்சா அதை நீங்கள் என்னோட பகிர்ந்து கொள்ளலாம். நான் உங்கள் தோழன் ரதன். ஜெர்மனி நாட்டை சேர்ந்த ஆணொருவர் யாழ்ப்பாணத்தில் திருமணம் பேசி குறிப்பிட்ட பெண்ணை நம்பி கோடிக்கணக்கான பணத்தை கொட்டி அந்த பெண்ணினுடைய அழகில் மயங்கி இப்போ நடு ரோட்டில் நிற்கிறாரு. நடந்தது என்ன சம்பவம் தொடர்பாக இந்த விஷயத்தை பார்க்க போகிறோம். குறிப்பிட்ட பெண்மணி யாழ்ப்பாணம் புத்தூரை சேர்ந்த பெண்மணி அப்படின்னு சொல்லப்படுறது. குறிப்பிட்ட பெண்ணுக்கு 24 வயசு. இவருக்கு அக்கா தங்கச்சி உட்பட 3 பெண் பிள்ளைகள் கொண்ட ஒரு கஷ்டமான குடும்பத்தை சேர்ந்த பெண்மணி. இவர் குடும்பத்தில் மூத்தவர். தந்தை பார்த்திங்கன்னா குடும்பத்துக்கும் அவருக்கும் சம்பந்தம் இல்லை, பொறுப்பில்லை, குடிகாரர், காவாலியாக திரிஞ்சவர் அப்படின்னு சொல்லி அவருடைய தாய் அவருடைய நோக்கம் தன்னுடைய மகளை எப்படியாவது வெளிநாடு அனுப்பணும். வெளிநாட்டு அனுப்பிட்டோம்னு சொன்னால் எங்களுடைய குடும்பம் நிம்மதியாக சந்தோஷமாக ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை வாழும் அப்படின்றது தாயினுடைய ஆசை. இதை ஒற்றை காலம் நின்றுருக்குறாங்க. என்னுடைய மூத்த மகளுக்கு எப்படியாவது நான் திருமணம் செய்து கொடுக்குறேன்னு சொன்னால் வெளிநாட்டில் தான் நான் திருமணம் செய்து கொடுத்து அனுப்பணும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இப்படியே இருக்கின்ற பொழுது பெண்ணுக்கு 24 வயசு அப்படின்ற பொழுது பெண் வேறொருவரை காதலிச்சு கொண்டிருக்கிறாங்க. ஆனால் இந்த விடயம் பெற்றோருக்கோ அல்லது தாயாருக்கோ தெரியாது. ஆனால் தாயார் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் தன்னுடைய மகளை வற்புறுத்தி எப்படியாவது வெளிநாட்டுக்கு அனுப்பணும்னு சொல்லி ஒரு கல்யாண புரோக்கர் ஸ்கிரிப்டில் அவரை பிடிச்சி அந்த கல்யாண புரோக்கரின் ஊடாக ஒரு திருமண பேச்சுவார்த்தை இடம்பெறுகிறது. திருமண பேச்சுவார்த்தை இடம்பெறுகின்ற பொழுது எனக்கு உள்நாட்டு மாப்பிள்ளை யாருமே வேண்டாம், வெளிநாட்டு மாப்பிள்ளை மட்டும்தான் வேணும் அப்படின்னு சொல்லி ஒற்றை காலில் பெண்ணினுடைய தாயார் சொன்னதன் அடிப்படையில் குறிப்பிட்ட புரோக்கர் கல்யாண திரகர் பார்த்திங்கன்னா திருமணத்துக்காக வரந்தேடுகிறாரு. இப்படியே வரந்தேடி கொண்டிருக்கின்ற பொழுது வருகின்ற ஒவ்வொரு வரன்களையும் தேவையில்லை, அது போல் இது போல் இப்படியே சொல்லி ஒவ்வொரு குற்றங்கள் ஒவ்வொரு குறைகள் கண்டுபிடிச்சு வேணாமென்று நிராகரித்திருந்தாலும் அதுக்கப்புறமாக ஒரு ஆணொருவர் பார்த்திங்கன்னா ஜெர்மனில் வசிக்கிறார். அவருடைய வயசு 42 அப்படின்னு சொல்லப்படுறது. 24 வயசு பெண்ணுக்கு 42 வயசு யோசிச்சு பாருங்கள் எத்தனை வயசுண்டு வித்தியாசம். கிட்டத்தட்ட 18 வயசு வித்தியாசம். ஓகே, குறிப்பிட்ட அந்த ஆணினுடைய திருமண குறிப்பை எப்படியோ புரோக்கர் பொருத்தம் பண்ணி திருமணம் நிச்சயிக்கப்படுறன்னு வைப்போமே. நிச்சயிக்கப்படலை. பெண்ணிடம் அவருடைய ஃபோட்டோவை காட்டுகின்ற பொழுது அந்த குறிப்பிட்ட ஆண் கருப்பாகவும் அது மட்டும் இல்லாமல் தலையில் முடி ஒன்றும் இல்லை அப்படின்னு எல்லாம் சொல்லப்படுகின்ற பொழுது குறிப்பிட்ட அந்த பெண் இந்த ஆணை தனக்கு வேணாம், இந்த மாப்பிள்ளை எனக்கு பிடிக்கவில்லை அப்படின்னு சொல்கின்ற பொழுது தாயார் மகளை தாக்கி உடனடியாக இல்லை நீ இவரைத்தான் கட்டணும் அப்படின்னு சொல்லி வைபோஸ் பண்ணி அந்த பெண்ணுக்கு நிச்சயிக்கிறாங்க. இப்படி இருக்கின்ற பொழுது குறிப்பிட்ட ஆணினுடைய பெற்றோர் சீதன பேச்சை எடுத்திருக்கிறாங்க. சீதன பேச்சு எடுக்கின்ற பொழுது அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இவைகள் கஷ்டம். தந்தை ஒரு காவாலியாக ஊரில் திரிகிறதுனால எந்த விதமான கஷ்டம் காரணமாக என்ன செய்கிறேன்னு சொல்லி தெரியல. உடனடியாக எப்படியோ அந்த ஆணினுடைய தொலைபேசி இலக்கத்தை எடுத்து அல்லது நான் நினைக்கிறேன் திருமணங்கள் நிச்சயிக்கப்பட்ட உடனே பெண்ணும் இவரும் கழிச்சிச்சினா தெரியல, அவருடைய தொலைபேசி இலக்கத்தை எடுத்து ரகசியமாக பெண்ணினுடைய தாயார் அந்த ஆணோடு தொடர்பு கொண்டு அழுதுருக்கிறாங்க. எங்களிடம் பணம் இல்லை, கஷ்டம், சீதனம் தர்றதுக்கு எங்களிடம் வழி இல்லை அப்படி என்று சொல்லி அழுத பொழுது பெண் கொஞ்சம் வடிவாக இருக்குது, ஆண் அப்படி இப்படி இருக்கின்ற பொழுது அந்த பெண்ணினுடைய அழகில் மயங்கி இருக்கின்ற குறிப்பிட்ட ஆண் பெற்றோரிடம் சொல்லியிருக்கிறாரு, நீங்கள் கேட்கின்ற சீதனத்தை
நான் தருவதா நீங்கள் ஒத்துக்கொள்ளுங்க, அதுக்கான பணத்தை நான் வந்து உங்களுக்கு ரகசியமாக அனுப்பி வைக்கிறேன், இதனால் வந்து திருமணத்தை வந்து நிறுத்த வேண்டாம், திருமணத்தை வந்து நீங்கள் நிச்சயிங்க அப்படின்னு சொல்லி தாயாரிடம் சொல்லி அந்த திருமணத்தினுடைய நாளும் வந்து நிச்சயிக்கப்படுறது. திருமணம் குறிப்பிட்ட நாளில் வந்து திருமணம் நடக்க போகின்ற பொழுது இந்த குறிப்பிட்ட ஆண் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கைக்கு போகிறதுக்கு தயாராகிறார். இவருக்கு வந்து தனக்கு வடிவான மனைவி கிடைச்சி விட்டாங்க அப்படின்ற உச்சத்தில் சந்தோஷம் நினைக்கின்ற பொழுது அந்த பெண்ணோடு இவர் கதைக்கின்ற பொழுது சொல்லியிருக்கிறா, எனக்கு வந்து 24 பவுனில் தாலி செஞ்சு தர சொல்லி எல்லாம். இவர் வந்து 24 பவுனில் தாலி செஞ்சு கொண்டு என்ன சொன்னால் எனக்கு 24 வயசு 24 வயது இருக்கின்ற பொழுது எனக்கு 24 பவுனில் வந்து தாலி வேணும் அப்படின்ற பொழுது இந்த கணவரும் தன்னுடைய மனைவிக்கு வந்து அழகான மனைவி அப்படின்றதன் அடிப்படையில் 24 பவுனில் தாலியும் செய்து கொண்டு ஊருக்கு கிளம்பி போயிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் குறிப்பிட்ட இந்த ஏர்மலை இருக்கிறவர் வந்து அனுப்பிய பணத்தில் வந்து மகளுக்கு நகைகள் சேலைகள் எல்லாம் என்று சொல்லி வாங்கி குவிச்சிருக்கிறாங்க. ஒரு குறிப்பிட்ட காலத்தில் வந்து இந்த குடும்பம் பணக்கார குடும்பமாக இருக்கிறது. திருமண பேச்சுவார்த்தை நடந்து நடக்கின்ற பொழுது கஷ்டமாக இருந்த குடும்பம் திருமண பேச்சு முடிந்து திருமணம் நிச்சயிக்கப்படும் அந்த குறிப்பிட்ட காலத்துக்குள்ள பணக்கார குடும்பம் ஆகியிருக்கிறது. இந்த குறிப்பிட்ட நபரும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கேருந்து ஜெர்மனில் இருந்து என்ன செஞ்சுருக்காருன்னு சொன்னால் மனசிக்கு தேவையான ஃபோனில் இருந்து ஆடம்பர பொருட்களில் இருந்து தான் முதல் பார்க்க போகிறேன் என்றதன் அடிப்படையில் இவரும் தேவையான பொருட்களை வாங்கி கொண்டு அங்கே போயிருக்கிறாங்க. திருமணத்துக்கு ஒரு கிழமை இருக்கிற இந்த நேரத்தில் வந்து குறிப்பிட்ட பெண்ணை காணலை அப்படின்னு சொல்லி சொன்னால் தாயார் வந்து பதப்பதைச்சிட்டாங்க. எங்கே அப்படின்னு சொல்லி தேடி இருக்கிறாங்க. தேடி பார்க்கின்ற பொழுது அவர் தான் தன்னுடைய காதலனோடு செல்வதாக கடிதம் எழுதி வச்சுவிட்டு கல்யாணத்துக்கு வாங்கிய நகைகள் தாலிக்கொடிகள் நகைகள் உடுப்புகள் எல்லாத்தோடு தலைமறைவாகி இருக்கிறார். இப்போ இதனால் வந்து குறிப்பிட்ட தாயார் வந்து கவலையில் இருப்பதாகவும் குறிப்பிட்ட கணவராக நிச்சயிக்கப்பட்டவர் வந்து தனக்கு வந்து அழகான மனைவி வரப்போகிறா அப்படின்றதன் அடிப்படையில் பல ஆண்டு உழைப்புகளை அந்த மனைவிக்காக தான் இழந்திருக்கின்றார் அப்படின்னு சொல்லி அவரும் புலம்பிக் கொண்டிருப்பதாகவும் சொல்லப்படுறது. இப்போ இது சம்பந்தமாக கல்யாண வீட்டு புரோக்கர் யார் அந்த திருமணத்தை பேசி நிச்சயிக்கப்பட்டாரோ அவருடைய தலை வந்து உருளுறதாகவும் அவர் தான் இதுக்கு வந்து பொறுப்பேற்க வேண்டும், இதனால் வந்து எப்படியாவது இந்த பிரச்சனைகளை முடித்தர சொல்லியும் தங்களுடைய நகைகள் தங்களுடைய காசுகள் தான் கொடுத்த பணத்தை பெற்றுத்தருமாறும் இப்போ வந்து மணமகன் வீட்டார் வந்து புரோக்கரை வந்து நச்சரிப்பதாகவும் தகவல் வழியாக இருக்கிறது. இது வந்து ஊடகம் ஒன்றில் வெளியான செய்தி. இதில் எவ்வளவுக்கு இது உண்மைத்தன்மை இருக்கிறது அப்படின்றது தெரியல. ஆனால் இப்படிப்பட்ட சம்பவங்கள் அதிகளவு நடந்து கொண்டு இருக்கிறது அப்படின்றதுல மாற்றுக்கிறது இல்லை. நான் ஒரு விஷயத்தை இதில் தெளிவாக நான் சொல்லணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்றேன். இப்போ இலங்கையை பொறுத்தவரையில் இலங்கையில் இருக்கிற பெண்கள் வெளிநாட்டுக்கு வருவதற்கு ஆசைப்படுவது தப்பு இல்லை. ஆனால் பெற்றோர் ஒரு பிள்ளையை வற்புறுத்தி 24 வயசு பிள்ளைக்கு 40 வயசுக்கு மேற்பட்ட 42 வயசுக்கு மேற்பட்ட ஒரு ஆணை திருமணம் நீங்கள் செஞ்சு வைக்கிறீங்கன்னு சொன்னால் நீங்கள் எந்த ஒரு மனநிலையில் இருந்து நீங்கள் இதை யோசிக்கிறீங்கள் அப்படின்றத யோசிக்கணும். ரெண்டாவது, உங்களுடைய பிள்ளை இந்த திருமணத்துக்கு வந்து சம்மதிக்குதா? வற்புறுத்தி ஒரு திருமணத்தை வந்து சம்மதிக்க முடியாது. அந்த பிள்ளை காதலிச்சு கொண்டிருக்கும். காதல் முடிய விட்டு தான் காதலனோடு தன்னுடைய வாழ்க்கையை கனவு கண்டு கொண்டிருக்கும். நீங்கள் இப்படி ஒரு திருமணத்தை நிச்சயிப்பதனால அந்த பெண் பிள்ளை அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய காதலனோடு தான் வாழணும் அப்படின்றதான் அதை யோசித்து கொண்டிருக்கும். என்ன சொன்னால் இந்த கணவர் காதலனை விட வடிவாக இருந்திருந்தேன்னா சில வேளை பெண் மனம் மாறி இருக்கலாம். ஆனால் இந்த குறிப்பிட்ட கணவரும் வந்து கருப்பாக இருப்பதனால குறிப்பிட்ட பெண்ணுக்கு வந்து அது விருப்பம் இல்லை. தாயினுடைய வெளிநாட்டு முகத்தால் ஓமான் இருக்கிறது. இன்னொரு விஷயம், இந்த பெண் வந்து இப்போ அந்த காதலனோடு ஓடிட்டாங்க. இப்போ இந்த ஆண் வெளிநாட்டில் இருக்கிறதுனால சில நேரங்களில் இன்னொரு பெண் சம்மதிக்கலாம். ஆனால் இந்த ஆணினுடைய அவ்வளோ உழைப்பையும் நீங்கள் ஒரு பெண் வீட்டார் திட்டமிட்ட ரீதியில் உறிஞ்சி குடிச்சிருக்கிறீங்களே, இதுக்கு யார் பதில் சொல்கிறது? இப்போ அந்த ஆண் தன்னுடைய உழைப்பு வளத்தையும் ஒரு பெண்ணை நம்பி கொடுத்துட்டு நாளைக்கு அந்த ஆண் ஒரு தவறான முடிவு எடுத்தால் இதுக்கு யார் பொறுப்பு? எங்களுடைய வடபகுதியில் இருக்கின்ற ஒரு சில பெற்றோர்கள் இன்னமும் வந்து இதை புரியாமல் வெளிநாடு என்று சொல்லி இங்கே வந்து திருப்பி கஷ்டம்தான் படுறாங்க. படித்து பல்கலைக்கழகம்
போனவர்கள் கூட வந்து எவ்வளவோ கஷ்டப்படுறாங்க. ஒரு காலகட்டத்தில் இங்கே வருகின்ற பொழுது உயிர் ஆபத்து இருந்தது, சரி கஷ்டப்பட்டு வந்தாச்சு. இப்போ இங்கே இருக்கிறவர்கள் இலங்கைக்கு போகிறதுக்கு முயற்சி பண்ணுறார்கள், எப்படியா நம்ம நாட்டில் போயிட்டு வாழுவோம் அப்படின்னு சொல்லி பல யோசனைகளில் இருக்கிறார்கள். இப்படியான இதில் இப்படிப்பட்ட ஒரு சில பெற்றோர்கள் எடுக்கின்ற மூர்க்கத்தனமான முடிவுகளால் ஒரு ஆணினுடைய வாழ்க்கை பாதிக்கப்படுறது, ஒரு பெண்ணினுடைய வாழ்க்கை பாதிக்கப்படுறது, 2 குடும்பங்களை பற்றி சந்தி சிரிக்கிறது, இதனால் கேவலமாக உலகம் பேசுகிறது, இப்படி நிறைய விஷயங்கள் வந்து இதுக்குள்ள பின்னாடி இருக்கிறது அப்படின்றத ஒரு சில புரிஞ்சு கொள்றதில்ல. ஆனால் என்னவோ என்னுடைய பிள்ளை வெளிநாடு போனால் காணும் அப்படின்னு சொல்லி இப்படி ஒரு அவசர முடிவுகளால் நிறைய குடும்பங்கள் நடுரோட்டில் நிற்கிறது. இந்த வீடியோ பற்றிய உங்களுடைய கருத்துக்களை என்னோட பகிர்ந்து கொள்ளுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.